இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணால் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே பார்த்த மாடல் தான் இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா. இது கூட்டுத்தொடர். இது எப்படி சொல்கிறோம் கூட்டுத்தொடர்னு, இது கூட 0.03 சரிங்களா ஆட் பண்ணால் இது வரும் இல்லையா. அதேமாதிரி 0.03 தான் ஃபுல்லாக ஆட் ஆகிட்டே போகும். 0.03 ஆட் பண்ணால் வரும் 0.43, மறுபடியும் இந்த 0.3 ஆட் பண்ணால் 0.46, அப்படியே எது வரைக்கும் 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நான் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம், கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். இது நம்பர் நம்ம பார்த்தாலே தெரியுது இல்லையா. அதாவது இதையும் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. கழிச்சா 0.03, இதையும் கழிச்சாலும் 0.03 தான் கிடைக்கும் சரிங்களா. டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால தான் இதை கூட்டுத்தொடர்னு சொல்கிறோம். இதோடைய கூடுதலுக்கு நான் ஃபார்முலா நமக்கு n/2 a + l தான் ஃபார்முலா சரிங்களா. கூட்டுத்தொடருடைய கூடுதலுக்கு வந்து n/2 a + l. ஏன்றது முதல்ல வரும், அந்த சீரியஸோட முதல் எண். இப்போ 0.40. எல்ன்றது கடைசி எண், கடைசியில் என்ன இருக்குது, 1 இருக்குது. என்னன்றது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சரிங்களா. மொத்தம் வந்து எத்தனை டேர்ம் இருக்குன்றது அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, n = l - a/d + 1. எல்ன்றது லாஸ்ட் டேர்ம் 1 ஆச்சா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்றது 0.40, அதை எடுத்து கழிச்சு நம்மனா கிடைக்குன்னா 0.60, கீழே வந்து 0.03 இருக்கும். மேலே கீழே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா. அப்போ தான் நமக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது மேலே என்ன இருக்குது, 0.60 இருக்குது, கீழே வந்து 0.03 இருக்குது சரிங்களா. இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்க புள்ளி வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணோன்னா 100ஆல் பெருக்குனா கேன்சல் ஆகிடும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2. இங்கே வந்து புள்ளிக்கு அப்புறம் 2 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, 1 2 இருக்குது. அப்போ வந்து 2 0 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த புள்ளியில் நமக்கு போயிடும். மேலே 60, கீழே வந்து 3ன்னு இருக்கும் சரிங்களா. அப்போ 3 டேபிள் இந்த 60 கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். 20 + 1 வந்து நான் வரும் 21. நம்பர் ஆஃப் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சாச்சு 21. அது இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். என்ன வந்து 21 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, 21/2. அப்புறம் a + l சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 0.40 + 1 இருக்கும். ஆட் பண்ணால் 1.40. அது 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 0.70 இருக்கும். 0.7 × 21 மல்டிப்ளை பண்ணோம். இந்த 0 போட்டாலும் 1 தான், போடலான்னு 1 தான் சரிங்களா. அதை நம்பருக்கு அப்புறம் இருந்தால் போட தேவையில்லை, இங்கே இருந்தால் போட்டாகணும் சரிங்களா. நம்பருக்கு முன்னாடி இருக்கும்போது போட்டாகணும், இங்கே இருக்கும்போது தேவையில்லை, போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். 7 × 21 வரும் 147 வரும். இங்கே வந்து புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது இல்லையா. அப்போ வந்து நம்ம ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 14.7 தான் ஆன்சரு. சம் வந்து ஆவரேஜ் கான்செப்ட்லேயும் போடலாம். ஏற்கனவே ஒரு சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த சம்மை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான் செக் பண்ணிப்பேன். அதில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.70 கிடைக்கும் சரிங்களா. இதுதான் வந்து ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் டேர்மால் பெருகிட்டோம்னா நமக்கு வந்து சம்மு கிடச்சிரும் சரிங்களா. நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து என்னது 21 கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த 21 வந்து பெருகிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், அதே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. எப்படியும் போடலாம் நம்ம. ஆனால் என்ன வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். சரி ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள்.